பிரச்சனை இல்லாத நாடை உருவாக்கணும். அதுதான் டெவலப். அது என் தாத்தை சேசி குமரப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளாதார அடுக்குகளையும் சொல்கிறேன் பார். 5 பொருளாதார கொள்கை சொல்கிறார் முறை. 1 போங்க, 1 சேவை பொருளாதாரம், அதுதான் உன் மகன் சொல்கிற தாய்மை பொருளாதாரம். இன்னொன்று ஒட்டுண்ணி, ஒன்றுல விளக்குறேன் பார். ஒட்டுண்ணி இது யார்? பனை. இது யார்? ஆலமரம். இவர் வேறு எங்கே விட்டுருக்கணும்? தரையில். நான் யார்? பனை. என் இடுப்பில் போய் வேற விட்டு வளர்ந்தா நான் எனக்கு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு வரேன், இந்த நாய் ஏன் இடுப்புலேருந்து தண்ணியை உறிஞ்சிக்கிறது. இதுதான் ஒட்டுண்ணி பொருளாதாரம். விளங்கிருச்சா அம்மா? விளங்குதா அம்மா? இதுக்கு மேலே பாடம் எழுத முடியாது. போங்க போங்க. இது ஒட்டுண்ணி பொருளாதாரம். ஆலமரம், அதுக்கடையில் ஒரு இடுப்பில் வேற ஒரு மரம் வருது, அதுதான் ஒட்டுண்ணி. உழைப்பவனிடம் இருந்து உழைப்பை சுரண்டுறது, வட்டிக்கு காசு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இப்படி உழைப்பை சுரண்டுறது ஒட்டுண்ணி பொருளாதாரம். உழைப்பிலே ஈடுபடாதவன். இப்போ எப்படின்னா, நீ வேலைக்கு போகிறீங்க, எங்கள் ஆத்தாளப்பேன் என்ன தம்பி உழைக்கிறீங்க, ஒரு வேலைக்கும் போகாத வேட்பாளர் எம்எல்ஏ ஓட்டுக்கு 5000 5000 6000 கொடுக்குறாரு, 1000 கொடுக்குறாரு. உழைச்ச நம்மகிட்ட காசு இல்லை, உழைக்காத அவன்கிட்ட 1000 1000 காசு வருது. எப்படி? இதுதான் ஒட்டுண்ணி. சுரண்டி உழைப்பை சுரண்டுறது. புரியுதுல? பார்ப்போம், மே 4ஆம் தேதி தெரியும் எந்த அளவுக்கு புரிஞ்சு. இது சூறையாடும் பொருளாதாரம். போடுங்க, சூறையாடும் பொருளாதாரம்னா அடாவடி பொருளாதாரம்னு பேர். அது என்னன்னு உங்களுக்கு உங்கள் மகன் ஏற்கனவே விளக்கியிருக்கேன். சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி, அதுதான் இந்த சூறையாடும் அடாவடி பொருளாதாரம். சரக்கு மற்றும் கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி வருது, லாபம். நான் என்ன கேட்டேன்? வரியை என்கிட்ட கொடுத்துட்டு லாபத்தை எடுத்துக்கன்னேன். ஏன்னா வரி எடுத்துட்டு போயிடுவான். முதலீடு இல்லை, உழைப்பு இல்லை, கடை அவனது இல்லை, வரி அவனது. அது மாதிரி இது எப்படின்னா, நம்ம பாட்டை எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கான் பாருங்க. வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. வேலோடு அது காட்டுறேன் பாருங்க. இந்த குரங்குக்கும் இந்த மாந்தோட்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? குரங்குக்கும் வாழைப்பழம் மரம் தோப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வாழை வச்சது எங்கள் அப்பேன், வேலை செஞ்சது ஆத்தாளப்பேன், அண்ணன் தம்பி. விளைய வச்சது நாங்கள். காலையில் இந்த வாழைத்தாரை வெட்டலாம்னா கருமம் முடிச்ச இந்த குரங்கு இந்த மாம்பழத்தை இந்த வாழைத்தாரை எப்படி சூறையாடி வச்சிருக்கு பாருங்க. இதுதான் உங்கள் நாட்டோட ஜிஎஸ்டி. புரியுதா? ஒரே ராத்திரியில் ஜிஎஸ்டின்னு போட்டு மொத்த வருவாயும் சுருக்கிட்டு போது பாரு. இதுதான் அடாவடி பொருளாதாரம். இந்த குரங்கு இந்த வாழையை நட்டுச்சா, இல்லை மண்ணெண்ணச்சி விட்டுச்சா, இல்லை தண்ணி வாச்சிச்சா, உரம் போட்டுச்சா, நான் விளைய வச்ச பழத்தை இவ்வளோ வக்கனையாக திங்குது வத்தியா. இதுதான் உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதா? புரியுதா? இதுதான் ஜிஎஸ்டி.